இந்த குடும்பம் பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி மாவட்ட அலுவலகம் கோடி ரூபாயில் கட்டி கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அன்புமணி எதிர்ப்பை பதிவு செய்யலை. அதற்கு பிறகு இந்த இப்போ புதிய பேருந்து நிலையத்திற்காக தனியாருக்கு பாதிக்கப்பட்ட நிலம் தருமபுரி சோகத்தூர் ஊராட்சி அமைந்துள்ளதால் சோகத்தூர் ஊராட்சி சார்பில் தருமபுரி நகராட்சி புதிய பேருந்து நிலையம் அமைக்க தடையேதும் இல்லைன்னு இப்போ 2015-11-5 தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற பொழுது பாமக நகர்மன்ற உறுப்பினர்களும் தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க. அப்போ அன்புமணி எங்கே போனாருன்னு தெரியல. அல்ல, அப்பயும் அதே 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆமாம். அப்போது அதை தொடர்ந்து 2018 26/9 தருமபுரி நகராட்சி ஆணையாளர் பெயரில் தானப்பத்திரம் ஆவண எண் 2549/2018 பதிவு செய்து நிலம் ஒப்படைக்கப்பட்டது. இப்போ இவ்வளவு வேலை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த குடும்பம் ஒரு வன்னியர் சமூக குடும்பம். அவங்க தாத்தா ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்திலிருந்து தருமபுரியை பிரிப்பதற்காக கடும் போராட்டம் நடத்திய வடிவேல் கவுண்டருடைய குடும்பம். இப்போ வடிவேல் கவுண்டர் தான் காமராஜர்கிட்ட 1964 போராடி இந்த தருமபுரி மாவட்டத்தையே தனியாக பிரிக்கிறார். பிரித்ததுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் அந்த தருமபுரி மாவட்ட மக்கள் இந்த குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் அந்த 10 ஏக்கரா நிலம். இந்த 10 ஏக்கரா நிலத்தினுடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். அதே போல் 40 கோடி ரூபாய் பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதில் இவங்களுக்கு என்ன லாபம்னா, நீங்கள் கடை வாடகை வாங்கிக்கலாம், ஹோட்டலுக்கு வாடகை விட்டுக்கலாம், பார்க்கிங்கு வசூல் பண்ணிக்கலாம், டாய்லெட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வருஷம் 2 கோடி ரூபாய் வரும். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிலத்தை கொடுத்து இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆமாம். அப்போ அதே போல் ஒரு நாளைக்கு 700 பஸ் வந்து போகுது, 50 ரூபா அரசே வசூல் பண்ணிக்கலான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டிஎன்சி சின்னச்சாமி இவர்கள் வாரிசு சுற்றி ஆளுக்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா நிலம் இருக்குது. இப்போ இந்த குடும்பம் என்ன சொல்லுது, 100 ஏக்கரா இருக்குன்னு அன்புமணி சொல்கிறாரு. அந்த 100 ஏக்கரா அவருக்கே எழுதி கொடுத்துறாங்க. 100 ஏக்கரா நீ காமிங்க, அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி இல்லை அவங்க 2 பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்கய்யா, நான் 100 ஏக்கரை உங்களுக்கு எழுதி வச்சிட்றேன். இவ்வளவு சொன்ன பிறகும் அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா, உயர்மட்ட விசாரணை தேவை. இவ்வளோ நாள் எங்கே போனீங்க அன்புமணி? உங்களுக்கு டொனேஷன் தேர்தலுக்கு பணம் கொடுத்துருந்தா உயர்மட்ட விசாரணை தேவையில்லை.